தேவ ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிய மனதுண்டா? ഞാൻ ഒരു ദിവസം ഒരു വീട്ടിൽ ചെന്നപ്പോ நான் ஒரு நாள் ஒரு வீட்டிற்கு போன போது എഞ്ചിനീയറിംഗിൽ പഠിക്കുന്ന ഒരു സ്റ്റുഡന്റ്, എഞ്ചിനീയറിംഗ് പഠിக்கிற ഒരു മാணவன், അവരുടെ എഞ്ചിനീയറിംഗിന് പഠിക്കുന്ന സ്റ്റുഡൻസ് എല്ലാം കൂടെ ടൂർ പോവുക. என்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து சுற்றுலா போனார்கள். ഒരു കാറിൽ 6 പേര് ടൂർ പോവുക. ஒரு கார்ல 6 பேர் சுற்றுலா போகிறார்கள். ഈ കൊച്ചന്റെ അമ്മ പാസ്റ്ററോട് ചോദിച്ചു, இந்த பிள்ளையுடைய அம்மா பாஸ்டர் பார்த்து கேட்டாங்க, എന്റെ മോനെ ടൂറിന് വിടണോ? என்னுடைய மகனை சுற்றுலா அனுப்பலாமா? പാസ്റ്റർ പറഞ്ഞു പ്രാർത്ഥിച്ചിട്ട് പറയാമെന്ന് പറഞ്ഞു. பாஸ்டர் சொன்னா நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன். പ്രാർത്ഥിച്ചിട്ട് പാസ്റ്റർ പറഞ്ഞു, ஜெபம் பண்ணி விட்டு பாஸ்டர் சொன்னா ഒരു കാരണവശാലും വിടാൻ പാടില്ല. எந்த காரணம் கொண்டு அவன் விடக்கூடாது. നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചു കേൾക്കണം. கவனியுங்கள். അവൻ വാവിട്ട് കരയുക. அவள் சத்தம் போட்டு அழுகிறாள். അവൻ പാസ്റ്റർ പറഞ്ഞ വാക്കിന് തിരിച്ചു വേറെ വാക്കില്ല. பாஸ்டர் சொன்னார், இதுக்கு மேல வார்த்தையே கிடையாது, ഈ മോൻ പോകത്തുമില്ല, போக முடியாது. ഇവൻ കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക. அவள் அழுது கொண்டிருக்கிறாள். അവന്റെ കൂട്ടുകാർ 5 പേര് ടൂർ പോയി. அவருடைய நண்பர்கள் 5 பேரும் டூர் போறாங்க. അമ്മ പോയച്ച് തിരിച്ചു വരുമ്പോൾ போயிட்டு திரும்ப வரும்போது വണ്ടി ആക്സിഡന്റ് ആയി. அந்த வண்டி விபத்திற்குள்ளானது. 2 പേര് മരിച്ചു. 2 பேர் மரித்தார்கள். 3 പേരുടെ നില ഗുരുതരമാണ്. 3 பேருடைய நிலைமை கவலைக்கிடமா இருந்தது. കരഞ്ഞ മോൻ പറഞ്ഞു, அந்த மகன் சொன்னான், എന്റെ പാസ്റ്റർ എന്നെ തടഞ്ഞുകൊണ്ടല്ലേ ഞാനും മരിച്ചേനെ. அவன் சொன்னான், என்னுடைய பாச தடை பண்ணினதனால் அல்லவா நான் தப்பினேன். നിങ്ങളെ നടത്തുന്നവരെ അനുസരിച്ച് കീഴ്പ്പെട്ടിരിക്ക. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். എന്റെ നിന്റെ ഇഷ്ടമല്ല സഭയില്, உங்களுடைய என்னுடைய விருப்பம் அல்ல சபை. ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം മാത്രം നടക്കുന്ന സ്ഥലമാ സഭ. தேவனுடைய விருப்பம் மாத்திரம் நிறைவேற்றப்படுகிற இடம்தான் சபை.